அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 136 முதல் 140 வரை. மூமின்களே, நாங்கள் அல்லாஹுவையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூப் இன்னும் அவர் சந்ததியிலிருந்து இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும் இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம். அவர்கள் நின்று ஒருவருக்கிடையேயும் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம். இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறோம் என்று நபியே நீர் கூறுவீர்களாக. ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதைப் போல் அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்றுவிடுவார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களில் கொடுக்கப்பட்டதிலிருந்து உம்மை காப்பாற்ற அல்லாவே போதுமானவன். அவன் யாவற்றையும் செவியுற்றவனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கிறான். இதுவே அல்லாஹுவின் வர்ணம் ஞானசானமாகும். வர்ணம் கொடுப்பதில் அல்லாவை விட அழகானவன் யார்? அவனையே நாங்கள் வணங்குகிறோம் என்று நபியே நீர் கூறுவீர்களாக. அல்லாஹுவை பற்றி நீங்கள் எங்களிடம் தர்க்கம் செய்கிறீர்களா? அவன் எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எங்கள் செய்கைகளின் பலன் எங்களுக்கு, உங்கள் செய்கைகளின் பலன் உங்களுக்கு. மேலும் நாங்கள் அவனுக்கே களப்பற்ற ஈமானுடையவராக இருக்கிறோம் என்று நபியே நீர் அவர்களுக்கு கூறுவீராக. நபி இப்ராஹீமும் இஸ்மாயிலும் ஈசாக்கும் யாக்கூபும் இன்னும் அவர்களுடைய சந்ததியினர் யாவரும் நிச்சயமாக யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களே என்று கூறுகிறீர்களா? நபியே நீர் கேட்பீராக. இதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா அல்லது அல்லாவிற்கா? அல்லாவிடமிருந்து தன்பால் வந்திருக்கும் சாட்சிகளை மறைப்பவனை விட அநியாயக்காரன் யார்? இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பாராமுகமாக இல்லை.